ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 51 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து கார்மனா. அவள் வந்து சாஞ்சிக்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருப்பா. ஏய் உன் சாஞ்சி, நீ தானே சாஞ்சி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆமா நான் தான் சாஞ்சின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ யாரும் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் சாஞ்சி. உடனே வந்து அவன் நான் தான் கார்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் இருக்க 2 பேரை வந்து கூப்பிடுவா. கூப்பிட்டோன்னா அவன் சொல்லுவேன், நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரண்டிஸ், இவன் தான் வந்து செகண்ட் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து நீ யாருனே தெரில, நான் எப்படி உன்ட்ட பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் சாஞ்சி. பட் நீ வந்து ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கிஸ் பண்ண வருவா. இதை பார்த்தோன்னா பேனத்துக்கு மூஞ்சிலே ஒரு அடி அடிப்பா. நான் யாருனே தெரியாம நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாருன்னு சொன்னாதானமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து அந்த அப்ரண்டிஸ்ட சொல்லுவா, ஏய் நம்ம என்ன கதைன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு போட்டோஸ் எல்லாம் கொடுப்பான். சாஞ்சி வந்து அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். என்னடா இதுல இருக்கவங்க எல்லாம் ஃபுல்லா செஃப்பா இருக்காங்க, இதை ஏன்டா என்கிட்ட காட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆமா, வெஸ்ட் ப்ளூல இருக்க பெஸ்ட் செஃப் எல்லாம் அவங்க தான். அவங்க எல்லாருமே வந்து எங்க மேடம் கிட்ட வந்து தோத்துட்டாங்க. அவங்க சாப்பிட செய்ய முடியாத எல்லாத்தையும் வந்து எங்க மேடம் செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமைச்சது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. எந்த மாதிரி விதவிதமா சமைச்சேன் தெரியுமா, அவங்க எல்லாம் வந்து என்கிட்ட தோத்துட்டாங்க, இன்னும் நீ மட்டும் தான் தோக்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுவும் இல்லாம உன்னை ஒரு ஆர்டிக்கல்ல தான் பார்த்தேன், அதுல பார்த்ததுல இருந்து நான் உன்னை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு உன்னை தேடி தேடி. பட் ஆனா இப்பதான் நான் வந்து உன்னை பார்த்திருக்கேன். ஸோ அதனால வந்து அதுவும் இல்லாம நீ வந்து ஒரு பெஸ்ட் செஃப் தானே, உன்னை வந்து கண்டிப்பா வந்து தோக்கடிக்காம இருக்க மாட்டேன். அதை பார்த்ததுல இருந்து வந்து உன்னை வெறி எடுத்து தேடிக்கிட்டு தான் இருக்கேன், உன்னை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் சாஞ்சி கேட்டுட்டு, ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கண்டுக்காம போயிடுவான். டேய் நான் உன்னை தோக்கடிச்சே தானே தீருவேன். இங்க ஒரு போட்டி நடக்குது, அந்த போட்டியில நீ வந்து கலந்துக்கிற, நான் அதுல வந்து உன்னை ஜெயிக்கிறேன். அதுவும் வந்து மதியம் தான் நடக்குது. உன்னை ஜெயிச்சு நான் தான் வந்து பெஸ்ட் குக்குன்னு சொல்லி நிரூபிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சொல்லிட்டு உடனே வந்து நான் இங்கேருந்து போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சரி ஓகே நீ போ, நான்லாம் வந்து ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாஞ்சு அப்படியே பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா வந்து நான் தான் பெஸ்ட் செஃபா இருப்பா அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருப்பா. இதை வந்து சாஞ்சி பார்த்துட்டு, என்ன மாதிரியே பேஷனேட்டா இருக்காளே இது செஃபா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒரு தாத்தா வந்து, டே நீ என்ன அதை ஜாயின் பண்ண போறியா அப்படி கேட்பாடா. இல்ல நான் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருப்பான். நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே வந்து பக்கி தான் காட்டுவாங்க. பக்கி வந்து இன்னும் லூஃபியை கண்டுபிடிக்கவே முடியாடா, லூஃபி எங்க போனானே தெரில, அவனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சே ஆகணும், அவனை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பான். அது இல்லாம மோஜோ வேற கேட்பான், நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஹுட்டி போட்டு சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனே சொல்லுவான், ஏய் உட்டி போட்டிருக்க ரீசனே வந்து இங்க ஸ்மோக்கர் இருக்கான்டா, அவனே நம்மளால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து லூஃபியை காட்டுவாங்க. லூஃபி அவங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். சாப்பிட்டுட்டு ஜோரோ சொல்லுவான், சாப்பாடு நல்லா இருந்துச்சுடா, என்னட்டே காசு இல்ல, நீ வந்தனாலதான் வந்து நானே சாப்பிட உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே லூஃபி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, டேய் என்னட்டே காசு இல்லடா, நான் காசு இல்லாம என்னடா பண்றது கேட்டுட்டு இருப்பான். என்னடா காசு இல்லையே, காசு இல்லாம என்னடா பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பானா. உடனே லூஃபி திரும்பி பார்ப்பான். பார்த்தா வந்து பக்கி தான் உட்காந்து தட்டிக்கிட்டு இருப்பான். தட்டின விவரத்துக்கு வந்து அவன் பை மூட்டை ஒன்று வச்சிருப்பான். அது அப்படியே பறந்து போகும். எங்க பறந்து போகணும்னு பார்த்தா வந்து லூஃபி கிட்ட தான் போகும். லூஃபி வந்து அதை பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு, டேய் நம்மளுக்கு காசு வந்துருச்சுடா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பின்னாடி திரும்பி ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் காசு எடுத்து பேலன்ஸ் காசையும் திருப்பி கொடுத்துருவான். இதுவா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி அங்கேருந்து கிளம்பிடுவான். இதை வந்து பக்கி பார்த்துட்டு, இந்த குறை நம்ம எங்கேயும் கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே மோஜோ சொல்லுவான், அவன் தான் கேட்டான் லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் சாப்பிட்டுட்டு இருப்பான். டேய் என்னடா சாப்பிட்டுட்டு இருக்க, அவன் தான் லூஃபி, அவனை தானே நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீது கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே சாஞ்சிக்கிட்டே தான் போகுது. சாஞ்சி வந்து அப்படியே நின்று பார்த்துட்டு இருப்பான். நம்ம வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுல எதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா வந்து சைட்ல ஏதோ கூட்டமா இருக்கும். டேய் இது வந்து வெஸ்ட் சீல உள்ளதானடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆமா இது வந்து வெஸ்ட்ல உள்ளதான், பட் ஆனா கிராண்ட் லைன் பக்கத்துல இருக்கனால அங்கிட்டு இருக்க மீன் இங்கிட்டு வரும், இங்கிட்டு இருக்க மீன் அங்கிட்டு போவோம், அதனால எங்களுக்கு வாட்டமா இருக்குது, போய் மீனை பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்து அவன் யோசிச்சு பார்ப்பான், இந்த மாதிரி மீன்லாம் வந்து கிடைக்கிறது ரேராச்சடா இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா பட் இங்க வந்து நிறைய டைம் வந்து இதெல்லாம் கிடைக்கும், என்னை பார்த்தா வந்து நீ இப்பதான் வந்து இங்க வந்திருக்க போல ஃபிஷ் வாங்கவே, அதான் நீ வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து சாஞ்சி கேட்டுட்டு, ஓ அப்படியா சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம இது சவுத் சைட்ல இருந்து அப்படியே வெஸ்ட் சைடுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஓ அப்படியா, ஆமா அதனாலதான் இந்த மீனை பிடிக்க முடிஞ்சுச்சு, ஸோ அதனால வந்து வாங்கிக்க இதை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா வந்து அங்க ஏதோ கூட்டமா இருக்கும். என்னடா கூட்டமா இருக்கும்னு சொல்லி சாஞ்சு பார்த்துட்டு இருப்பான். அங்க ஒரு ஃபிஷ்ஷை பார்த்துட்டு சாஞ்செல்லாம் வாயை குழந்தை பார்த்துட்டு இருப்பான். டேய் இது எலிஃபென்ட் ஃபிஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு, இது வந்து ஆமா எலிஃபென்ட் டோனா ஃபிஷ் தான், இந்த ஃபிஷ்ஷை வந்து யாருக்கும் விற்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப சாஞ்சுக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு இருக்கும். இது எலிஃபென்ட் டோனா ஃபிஷ்ஷா நீங்க யாரும் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. இல்ல நாங்க பார்த்ததே இல்லை, இது வந்து கிராண்ட் லைன்ல இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அதுவும் இல்லாம இது வந்து ப்ளூ சீல தான் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை சாஞ்சி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். என்னது கண்டிப்பா அங்கதான் இருந்திருக்குமா,
அப்பனா வந்து இங்க வந்து அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, எல்லா மீனும் இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சாஞ்சு மனசுக்குள்ளேயே வச்சிருப்பான் சின்ன வயசுல நடந்த எல்லாத்தையும். அதுவும் இல்லாம அந்த சாவர நிலைமையில அந்த கேப்டன் கூட எல்லாம் இருந்திருப்பான்ல, அந்த கேப்டனும் வந்து ஆல் ப்ளூ சீயை வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இந்த மீன் வந்து எனக்கு வேணும், எவ்வளவு காசுன்னு சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து அவனும் இன்னொருத்தனும் சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, டேய் இந்த மாதிரி ரேரான மீன்லாம் மாட்டுச்சா வச்சுக்கேன், போட்டி வச்சு அதுல யாரு நல்லா சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு தாண்டா இந்த ஃபிஷ்ஷை வந்து நாங்க கொடுப்போம், இல்லாட்டா இந்த ஃபிஷ்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்களா. இது எல்லாத்தையும் சாஞ்சிக்கிட்டு அப்ப நம்ம வந்து அந்த போட்டியில கலந்துக்கிட்டே தான் ஆகணுமா, அதை கலந்துக்க கூடாதுன்னு நினைச்சோம். பட் எங்க போய் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். போய் எப்படி நேரா போய் அந்த இடத்துல தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், போய் வந்து அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்படின்னு சொல்லிடுவானா. உடனே சாஞ்சி சிரிச்சுக்கிட்டு கண்டிப்பா நான் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றேன், இந்த ஃபிஷ் எனக்கு தான், நான் தான் இந்த இடத்துல போய் சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும், போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பெரிய பேனர் அடிச்சு ஒட்டி வச்சிருப்பாங்க, இங்கதான் வந்து ஃபுட் கான்டெஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சாஞ்சி வேற யோசிச்சு பார்ப்பான், ஓ அந்த பொண்ணு இந்த போட்டிக்கு தானே கூப்பிட்டுச்சா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து போட்டி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி போட்டி எப்படிதான் இருக்குன்னு சொல்லி சாஞ்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அதோட சாஞ்சி தான் பேர் கொடுத்துருக்கான்ல, ஓகே போட்டியாளர்கள் எல்லாரும் முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க எல்லாரும் முன்னாடி வந்துருவாங்க. முன்னாடி வந்துட்டு இருக்கோம், மக்கள் எல்லாம் பார்த்து ஆரவாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, டேய் இங்க வந்து செம்மையா வந்து சமைக்கிறதுக்கான போட்டி நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து இந்த சைடு இந்த பொண்ணு நிப்பா, அந்த சைடு சாஞ்சியை காட்டுவாங்க, சாஞ்சி அவன் பட்டு கூலா உட்காந்துருப்பான். எனக்கு என்ன சொல்லிட்டு திருப்பி அந்த பொண்ணுகிட்ட போய் வழியே போவான். இந்த பொண்ணோட அசிஸ்டன்ட் வந்து திருப்பி மூஞ்சில பேனை வச்சு அடிப்பாங்க, டேய் கிளம்புடா உடனே வளைஞ்சிட்டு வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு. நாமே பார்த்துருவான், நாமையை பார்த்துட்டு நாமிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நாமிகிட்ட போயிடுவான் அப்படியே வளைஞ்சிக்கிட்டு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவனால என்னைக்கு திருந்த மாட்டாமாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு சொல்லுவான், நீ என்ன இந்த போட்டியில கலந்துக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா கலந்துக்க போறேன், அதுவும் இல்லாம அந்த ஃபிஷ்ஷை நம்ம வந்து செஞ்சு சமைச்சே ஆகணும், அது நம்மளுக்கு தான், அது எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சாஞ்சி ஒரு சைடு பேசிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கடா போட்டி போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் போட்டு ரூல்ஸ் எல்லாம் அறிவிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு யார் யாருக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த டூனா ஹீவில் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு பக்கம் கூட சமைச்சிட்டு இருப்பான், அந்த பொண்ணு ஒரு பக்கம் கூட சமைச்சிட்டு இருக்கோம். இதுல நான் தாண்டா ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி கன்ஃபார்ம்லாம் இருப்பான். அதுவும் இல்லாம எல்லாரையும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு வேற இருப்பான். இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இது ஒரு மேட்ச்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாஞ்சி ஒரு பக்கம் ஜெயிச்சுட்டு இருப்பான், அந்த பொண்ணு ஒரு பக்கம் ஜெயிச்சுட்டு இருக்கோம். கடைசியா பார்த்தா சாஞ்சிக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் வந்து கடைசியில லிங்க்ல வந்து நிக்கும். இது எல்லாரும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, முக்கியமா நாமி தான். சாஞ்சி ஜெயிச்சிரு சாஞ்சி உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா சாஞ்சிக்கு அப்படியே ரொம்ப வலிய ஆரம்பிச்சிருவான். அதுவும் இல்லாம யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்திரலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கடைசியா இருக்கிறது இந்த ரெண்டு கான்ஸ்டன்சன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அந்த பொண்ணு சொல்லுவா, யார் ஜெயிக்கிறாங்களோ பாத்துக்கலாம் சாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவ படுக்க அழகா வந்து காய்கறி எல்லாம் வெட்டிட்டு இருப்பா. இந்த சைடு வந்து சாஞ்சி வந்து சரி ஓகே நானும் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மீனை வந்து வெட்டி போட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து நாமே பார்த்துட்டு இவன் என்ன செமையா சமைக்கிறான், இவன மாதிரி ஒரு செஃப்பை நான் பார்த்ததே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நாமே ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் முட்டை உடச்சு போட்டு அவன் பாட்டுக்கு குக் பண்ணிட்டு இருப்பான். அப்ப சாஞ்சி சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான், நான் கண்டிப்பா ஆல் ப்ளூசியை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், அதுவும் இல்லாம நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ட்ரீமை வந்து ஃபாலோ பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் வந்து எதுலையும் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு ஒரு சைடு சமைச்சிட்டு இருப்பான். அந்த சைடு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து சமைச்சிட்டு இருக்கும். அப்புறமேட்டு சாஞ்சி யோசிச்சு பார்ப்பான், அந்த கேப்டன் அதை ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், நான் கண்டிப்பா அந்த ஆல் ப்ளூசியை கண்டுபிடிப்பேன், அங்க இருக்க எல்லா மீனையும் நான் வந்து சமைச்சு நான் வந்து சாப்பிட்டு பார்ப்பேன் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வந்து சமைச்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சமைச்சு முடிச்சதை காட்டுவாங்க. சாஞ்சி ஒரு சைடு சமைச்சு முடிச்சிருவான். பார்த்தா சாஞ்சி வந்து ஒரு சூப் மாதிரி ஒன்று வச்சிருப்பான், அந்த பொண்ணு விதவிதமா சமைச்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணே சொல்ல ஆரம்பிச்சிரும், நான் என்னதான் இவ்வளவு விதவிதமா சமைச்சிருந்தாலும் யார் ஜெயிச்சிருக்காங்க நம்ம ஜட்ஜஸ் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஆனா வந்து சாஞ்சியோட ஃபுட்டோட ஸ்மெல் இருக்குல்ல, அதுலயே அவளுக்கு தெரிஞ்சு போயிரும், கண்டிப்பா சாஞ்சி தான் ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து சாஞ்சிட்டு எந்திரிச்சு, உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், அதுவும் நீ வந்து எப்ப செஃப்பா இருந்தியோ அப்பையில இருந்து பாத்துட்டு இருந்தேன், அப்பயும் சரி நீ இப்பயும் சரி நீ தான் பெஸ்டா இருக்க, உன்னை ஜெயிக்கணும் தான் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், ஆனா இதை வந்து இப்போதைக்கு முடிக்க முடியல என்னால, நீ அப்ப எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இப்பயும் பெஸ்டா இருக்கிற, கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல நான் உன்னை ஜெயிச்சேன், இந்த வாட்டி நான் வந்து விலகுறேன், அதுவும் இல்லாம நான் தோத்துட்டேன்றதையும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் சாஞ்சி பார்த்துட்டு அப்படியே ஷாக்காயிருவான், இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அவங்களும் சொல்லிடுவாங்க கண்டிப்பா இதுல சாஞ்சி தான் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. சாஞ்சி போய் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க போவான், அவனோட அசிஸ்டன்ட் வந்து மூஞ்சில அடிப்பான் பேனை வச்சு, கிளம்புடா எங்க இதெல்லாம் வந்து நீங்க யாரும் தொடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. சோப்பு மாமின்னா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டேய் செம ஜாலியா இருக்குடா நாம இது ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப சாஞ்சி சொல்லுவான், இந்த ஃபிஷ்ல நான் என்னென்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல, பட் ஆனா இந்த ஃபிஷ் வந்து நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஃபிஷ்ஷை வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமே சொல்லுவா வெதர் ஏதோ வந்து சேஞ்ச் ஆகுது, இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நம்ம இங்கேருந்து சீக்கிரம் போய் அவனுக்கு கப்பலுக்கு, இல்லாட்டினா வச்சுங்களேன் ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் ஜோரோவை காட்டுவாங்க. ஜோரோ லூஃபி போயிட்டு இருப்பாங்களா, அப்ப லூஃபியோட கேப் வந்து பறந்து போவோம். இதை பார்த்தோம்னா நம்ம வந்து கேப்பை பிடிச்சா ஒன்னான்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு பக்கம் தனியா ஓடி போயிடுவான். ஓடி போயிட்டு கேப்பை பிடிப்பான். பார்த்தா எயித்தாப்புல அந்த எக்ஸிகியூஷனோட இடம் வந்துடும். இதை பார்த்துட்டு நான் மேலே ஏற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுவான். இதை பக்கி பார்த்துருவான். டேய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கி வெளியில வருவான். அந்த டைம் ஸ்மோக்கரும் வருவான். பார்த்தா அந்த பொண்ணும் வந்துடும். அந்த பொண்ணு வந்துட்டு கேட்பான், என்னை உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ தானே வந்து என்னை அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா லூஃபிட்ட. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.